விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடரில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தல். மதுபோதையில் தகராறு, ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966இல் 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளதாகவும், உறுப்பினர்களின் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சனைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நாகை புதிய 4 வழிச்சாலையில் காரைக்கால் அரசலாறு பாலத்தின் கீழ் பகுதியில் ஒருவர் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதாக காரைக்கால் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து காவல் ஆய்வாளர் அறிவுச்செல்வன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது பாலத்தின் கீழ்ப்பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்று விழுந்து கிடந்ததுடன் அருகில் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே பகுதியில் படுகாயங்களுடன் ஒருவர் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. விசாரணையில் உயிரிழந்தவர் அத்திப்படுகையை சேர்ந்த செந்தில் என்பதும், மேல ஓடுதுறையில் உள்ள மில்லில் வேலை செய்து வந்த அவர் மில் மூடப்பட்டதால் கூலி தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் செந்திலுக்கு திருமணமாகி அருணா என்கிற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். செந்திலும் காயமடைந்து கிடந்த மனோ என்கிற மனோகரும் நண்பர்கள். இருவரும் சேர்ந்துதான் வேலைக்கு செல்வார்கள், சேர்ந்துதான் மது அருந்துவார்கள். நேற்று மதியம் இருவரும் காரைக்கால் புதுத்துறை அரசலாற்று பாலத்தின் கீழே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் செந்தில் உயிரிழந்துள்ளார். மனோகருக்கு மூளையில் காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலைகளுக்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. புதுவை தட்டாஞ்சாவடி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள மற்றும் தொழில்பேட்டைகள் தொழிற்சாலைகளுக்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் தொடர்பான கூட்டம் தொழில்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி தொழில் வளர்ச்சி அமைப்பகம் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் மேட்டுப்பாளையம், சேதராப்பட்டு, திருபுவனையில் இயங்கும் தொழிற்சாலைகளுக்கு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு குடிநீர் வசதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தடையற்ற மின்சாரம் வழங்குதல் குறித்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அரசு செயலர் மற்றும் மேலாண் இயக்குனர் விக்ராந்த் ராஜா மற்றும் மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தொழில்பேட்டை சங்கத்தின் தலைவர் தினகரன் என்கிற வேலாயுதம் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தலைவர் அருள்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து செல்போன்களை திருடி வரும் மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தை அடுத்த தந்திரையான் குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, பொம்மையர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன.
இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சூரிய உதயம் மற்றும் கடற்கரையின் அழகை கண்டு ரசித்து செல்வதற்காக இங்கு அறைகளை எடுத்து தங்கி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி காலை மர்ம நபர் ஒருவர் தந்திரையான்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் அதிகாலை நேரத்தில் புகுந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 செல்போன்களை திருடிக் கொண்டு எந்த ஒரு அச்சமும் இன்றி நடந்து செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. செல்போன்களை திருடிய மர்ம நபர் முகம் தெளிவாக இருப்பினும் கூட குற்றவாளிகளை பிடிப்பதில் கோட்டக்குப்பம் போலீசார் திணறி வருகின்றனர். இதுபோன்று கடந்த ஜூன் மாதம் தந்திரையான்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த திருக்கோவிலூர் பகுதியை சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செல்போன்கள் திருடு போனது. அந்த திருட்டு சம்பவத்திலும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தெளிவாக இருந்தும் போலீசார் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை. கோட்டக்குப்பம் தந்திரையான்குப்பம் பகுதியில் 2 மாத இடைவெளியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டு உள்ளதால் தங்கும் விடுதி ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு தொடங்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூனிட்டியன் பாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் நலன் கருதி புதிதாக உணவுக்கூடம் கட்டுவதற்காக 28,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உணவுக்கூடம் கட்டும் பணி நடைபெற உள்ளதா. இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு கட்டிடக்கோட்டை 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குணசேகரன், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காரசார விவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனைகள் குறித்து நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ்கண்ணன், ஜான்குமார், ஐயப்பன், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் தங்கள் தொகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விக்னேஷ்கண்ணன், செந்தில் ஆகியோர் தங்கள் தொகுதிகளில் குடிநீரில் உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பாகூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் இருந்து ஆழ்துளை கிணறுகள் அமைத்து நகர பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் இருந்து தண்ணீர் எடுப்பதால் ஏற்படும் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு மற்றும் செந்தில்குமார் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அரசை குற்றம் சாட்டிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுச்சேரியில் சுமார் 7 தொகுதிகளில் குடிநீர் பிரச்சனை நிலவி வருவதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக அந்த தொகுதிகளில் உள்ள குடிநீர் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை வலியுறுத்தினார். மேலும் குடிநீர் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பதவி உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பேராசிரியர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டு போராட்ட குழு நிலுவைத் தொகையுடன் பதவி உயர்வு வழங்க கோரி கடந்த 14 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேராசிரியர்கள் தரப்பில் பதவி உயர்வு, ஊதிய நிலுவைத் தொகை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2ஆம் தேதி வெளியிட்ட அரசாணையை திரும்ப பெற வேண்டும், இணை பேராசிரியர்களாக பதவி உயர்த்த வேண்டும், அடிப்படை சம்பளத்தை 7,000 8,000 ரூபாயாகவும் 8,000 9,000 குறிப்பிட்ட காலங்களை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி உயர் அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார்.
இதனை ஏற்று போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டு போராட்ட குழு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் இன்று கல்லூரிக்கு பணிக்கு திரும்பினர். புதுச்சேரி காலாப்பட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் தொடங்கி வைத்தார். புதுவை பெரிய காலாப்பட்டில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் சார்பில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதா. இதனையடுத்து கல்லூரி நிர்வாக கட்டிடத்தில் இருந்து மாணவர் விடுதி வரை சுமார் 570 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்க 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் மூலம் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் தொடக்கி வைத்தார். இதேபோல காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மண் தரையிலான கைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைக்க 15.88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு ஆணை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கான பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி பொறுப்பு முதல்வர் விஜயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடரில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தல். மதுபோதையில் தகராறு, ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.